இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில மீனவரணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ், அல்போன்ஸ், சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2024 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேத்தகு துணை நிலை ஆளுநர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. ஃபெர்மாடா இசை நிறுவனம் தனது 5வது ஆண்டு விழாவை 2025 ஆண்டு ஜனவரி 25 அன்று புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் கோலாகலமாக கொண்டாடியது. மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியில் கீபோர்டு, ட்ரம்ஸ் மற்றும் புல்லாங்குழலில் பல அபாரமான பாடல்கள் இசைக்கப்பட்டன. இவை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியின் நிறைவில் ஃபெர்மாடா இசை நிறுவனத்தின் உரிமையாளர் மதன்குமாருடன் தலைமை விருந்தினர் பரணி மற்றும் சரவணன் கலந்து கொண்டு மாணவர்களை கௌரவித்தார்கள். அவர்கள் சிறந்த நிகழ்ச்சிக்கான மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கவசங்களை வழங்கினார்கள். இசை, திறமை மற்றும் பாராட்டுகளால் நிரம்பிய இந்த விழா அனைவருக்கும் மறக்க முடியாததாக அமைந்தது. Deepak Raj B completed grade. We request you to complete initial grade in electronic keyboard. Sai Sahana Hem completed grade 3 in electronic keyboard. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புனித அந்திரேயா ஆலயத்தின் இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு தினம்தோறும் திருப்பலி, நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர் பவனி நேற்று நடைபெற்றது. தேர் பவனியானது கம்பன் நகர் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புஷி வீதியில் மழை நாட்களில் பெருமளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும். பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் மழை தண்ணீர் தேங்கி இருப்பது பெரும் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக அருணா ஆய்வகம் பகுதியில் இருந்து பெரிய வாய்க்கால் வரை மக்கள் நகரக்கூட முடியாத நிலையில் தண்ணீர் நிற்கும். அதற்கு நிரந்தர தீர்வு காண பாதாள யூ வடிவ வாய்க்கால் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்து வந்தார் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கும் மேலாக வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு 3 வருடங்களாக தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக்கொண்டே வந்தார். தற்பொழுதைய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மழை காலங்களில் மக்களின் இன்னல்களை போக்க தூர் வாரும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்பும் செயற்பொறியாளர்கள் ஏழுமலை, வல்லவன், உமாபதி, உதவி பொறியாளர் பன்னீர் அவர்களிடமும் பல முயற்சிகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று பெரிய வாய்க்கால் வரை புஷி வீதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி ரூபாய் 2.25 கோடியில் நடைபெற்று வருகின்றது. அதனை பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். இவருடன் திமுக கிளை செயலாளர் சந்துரு, காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. செவிலிய அதிகாரி குமுதா வரவேற்புரையை ஆற்றினார். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். மருத்துவர்கள் கீர்த்தி லட்சுமி, பூங்குழலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நமது பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களை தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்திற்கு பிறகு தானம் செய்ய உறுப்பு தான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உறுப்பு தான படிவத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஐயனார் கோவில் வீதி, வில்லியனூர் மணவெளி பகுதியை சார்ந்த கிருஷ்ணன் வயது 85, அவரின் மனைவி உமா மகேஸ்வரி வயது 75 மற்றும் வில்லியனூர் கேசவ பிரியா நகர், லூர்து நகர் எஸ்ட்ரக்ஷன் பகுதியை சார்ந்த லதா வயது 50 3 பேரும் தங்களின் இறப்பிற்கு பிறகு தங்களின் பூத உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்ய முன் வந்தனர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் அவர்களின் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையை இன்று சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரி தலைமையில் சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் அமைப்பு நிறுவனர் ராமன் இணைந்து வழங்கி பாராட்டினார்கள்.
மேலும் மருத்துவ அதிகாரி கூறுகையில், மூளை தண்டுவட இறப்பு அல்லது இருதய இறப்பு என மருத்துவ நிபுணர் குழுவால் அறிவிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை நோக்கத்திற்காக நமது உடலில் இருந்து உறுப்புகளை தானம் செய்வதற்கான நோட்டோ இணையத்தில் ஆதார் மற்றும் ABHA இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்து உறுப்பு அல்லது திசு தானத்திற்கான படிவத்தில் விவரங்களை பூர்த்தி செய்து தானம் செய்ய வேண்டிய உறுப்பு திசுவை தேர்ந்தெடுத்து ஆதாரை பயன்படுத்தி மின் கையொப்பமிட்டு தங்களின் உடல் உறுப்பு தான பதிவை பதிவு செய்து உடல் உறுப்பு தான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உதவி தேவைப்படுவோர் மருத்துவமனையை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் தலைமையில் கிராமப்புற செவிலியர் ரோஸ்லின், DEO அட்சயலட்சுமி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். செவிலிய அதிகாரி கோவிந்தம்மாள் நன்றி உரை கூறினார். புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிகரத்தை நோக்கி என்ற உயர்கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் 25/1/2025 சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நந்தகுமார் IRS ஆணையர், வருமான வரித்துறை அவர்களும், கல்வி ஆலோசகர் மற்றும் ஆய்வாளர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்களும் மற்றும் வி யுவர் வீக்னஸ் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊக்குவிப்பாளர் டாக்டர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முனைவர் மலர்கண் மற்றும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உயர்கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட +2 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்விக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வை பெற்று பயனடைந்தனர். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கான கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அக்கல்லூரியின் அங்கீகாரம், பன்னாட்டு நிறுவனங்களின் அங்கீகாரம், மாணவர்களின் கல்வி நிலை, வேலை வாய்ப்பு சதவீதம் மற்றும் கல்லூரியின் கட்டமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி தனது வரவேற்புரையில் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் கல்லூரியில் உள்ள அனைத்து துறை படிப்புகளையும் பற்றியும், ஆராய்ச்சி படிப்புகள் பற்றியும், கல்லூரி மாணவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிறப்பு மையங்கள் பற்றியும், அரசு மற்றும் தனியார் துறைகளின் அங்கீகாரம், விருதுகள் பற்றியும், மாணவர்கள் பெற்ற வேலை வாய்ப்பு எண்ணிக்கையை பற்றியும் கூறினார். சிறப்பு விருந்தினர் நந்தகுமார் IRS, மாணவர்கள் தமது எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே நிர்ணயிக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் தேர்வுக்கு விடா முயற்சியுடனும் முழு ஈடுபாட்டுடனும் தன்னம்பிக்கையுடனும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் கூறுகையில், மாணவர்கள் உயர்கல்வி படிப்பிற்காக ஆலோசனைகளையும் அவரவர் படிப்பிற்கு தகுந்தவாறு எங்கு வேலை வாய்ப்பு உள்ளது என்றும், மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வி அறிவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புள்ளி விவரமாக எடுத்துரைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் தனக்கு இடைஞ்சல் தரும் வெளி காரணிகளை தவிர்த்து கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள துறையை பற்றி தெரிந்து கொண்டு தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் அகாடமியின் டீன் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், தேர்வு காப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் NSN கைலாசம், SAS டீன் முனைவர் முத்துலட்சுமி மற்றும் அனைத்து டீன்களும், துறை தலைவர்களும் மற்றும் பேராசிரியர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை கூறினார்.
உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பெண்களுக்கு கோல போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் பரிசளிப்பு விழா குடியரசு தின விழாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை சரவணன், ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதியதாக சேர்க்கப்பட்ட 2 ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பரிமளா தமிழ்வாணன் வரவேற்றார். முனைவர் டாக்டர் கணேஷ் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதியதாக பயிற்சியை துவங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமொழிந்தனர். பின்னர் அர்ப்பணிப்பு பாடலை பாடினர். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சிறந்த தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். செவிலியர்கள் பணி என்பது மிகவும் உன்னதமானது. எனவே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செவிலியர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சிரிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் நோயாளிகளுக்கும் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை ஏற்படும். புதுச்சேரியில் 13 செவிலிய கல்லூரிகள் உள்ளது. மேலும் 2 கல்லூரிகள் வர உள்ளது என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரி சார்ந்த மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்தியாவின் 76வது குடியரசு தினம் இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் சார்பாக பாக்குமுடையான்பேட்டில் உள்ள அதன் அலுவலகத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி ECHSஇன் பொறுப்பு அதிகாரி கர்னல் கண்ணன் தேசிய கொடியை பறக்கவிட்டார். இவ்விழாவில் முன்னாள் இராணுவ வீரர்கள், வீர மங்கைகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சாக்லேட் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அனைவருக்கும் லட்டு மற்றும் சர்க்கரை அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் பிஸ்கெட், கேக், மிக்சர், வடையுடன் காபி வழங்கப்பட்டது. இவ்விழா சிறப்பாகவும் கோலாகலமாகவும் முன்னாள் இராணுவத்தினரால் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் பெருமாள் தலைமையில் மூர்த்த உப தலைவர்கள் ஜோதிகுமார், பொருளாளர் ரவிச்சந்திரன், ஹரிபுத்திரன், தனுசு, குப்பன், குணசேகரன் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஜனகணமன சாங்.
புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர்கள் டைப் 3 ஜே பிளாக் குடியிருப்புகள் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ அவர்களின் முயற்சியால் ரூபாய் 36.80 லட்சம் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இந்த பணிகள் முடிவடைந்து அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி அரசு ஊழியர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இவ்விழாவில் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், நாவர்குளம் வார்டு பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் RCM தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தாஷியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை முகாம் திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு வணிக வரி அதிகாரி காவியவர்மன், மஜினோ, RCM பள்ளியின் தாளாளர் அருள் ஜேம்ஸ், சிறப்பு அதிரடிப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் இருதயம் சம்பந்தமான பரிசோதனைகளை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மேற்கொண்டனர். மேலும் எக்ஸோ பரிசோதனை, கட்டணமில்லா இருதய அறுவை சிகிச்சை பரிந்துரை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பு, சிறுநீரக நோய் வர வாய்ப்புள்ளதா என்பதும் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர் ஜூலி தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போலீஸ் மைதானத்தில் காவலர் பயன்பாட்டிற்கு உள்ள வாகனங்கள் பயன்பாடு இல்லாமல் செயலற்று கிடக்கின்றது. இந்த வாகனங்கள் காவலர்கள் பயன்பாட்டிற்கு வரவும் இல்லை என்றால் அரசுக்கு ஏலம் விட்டு வருவாய் பெருக்கவும் என்று புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க தலைவர் ரகு என்ற ரகுநாதன் தெரிவித்தார். இவருடன் சங்க தலைவி செண்பகம், உறுப்பினர் அன்பு உடனிருந்தார். சார், இப்போ இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 700 மேலே வண்டி இருக்குது. மக்கள் வரி பார்த்து தான் இதை வண்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒன்று அந்தந்த காவலருக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கணும், இல்லையா ஏலமாக விட்டணும். இப்போ விட்டாது ஒரு வண்டி கிட்டத்தட்ட 15,000 20,000 ஏலத்துக்கு போவோம். இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சு மக்கள் வச்சு போட்டேன்னா 500 ரூபாய்க்கு கூட போகுது. குஜில் கடைக்காரங்க தான் குஜில் கடைக்கு தான் போவோம். அதுமாரி மக்களுடைய வரி பணம் ஒவ்வொரு துறையிலும் வீணாகுது. இதை சரியான ஒரு கட்டமைப்பு பண்ணி அரசு தேவையில்லாத வாகனத்தை ஏலத்தில் விட்டு அரசு வருவாய் ஈட்டுமாறு புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கம் சார்பில் வலியுறுத்துகிறோம். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிறுவனத்தில் திலக் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூர்த்த பத்திரிகையாளருமான ராஜகோபால், பழனிச்சுவாமி, கலை மாமணி ஆறு செல்வன், கலை மாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார்.
மேலும் மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பிரதேசம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளருமான சூரஜ் ஹெக்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு, பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துகின்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் உண்மையை மட்டுமே சொல்கின்றது. ஆனால் ராகுல் காந்தி மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டார். பாரதிய ஜனதா இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற முயற்சி செய்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் புதுச்சேரி உட்பட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிந்து கிடக்கின்றது. எனவே பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஆட்சியை அகற்ற மக்கள் நினைக்கின்றார்கள் என அவர் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் AP சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில பிரதேச மாவட்ட நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 6வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலின் அறிவுறுத்தலின்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இந்த கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு, மாடு, கோழிகள், உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும், இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவரக்கூடாது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி மற்றும் ஐக்கிய விவசாயி முன்னணி விவசாயிகள் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சிலை அருகில் இருந்து பேரணி புறப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் சிறப்புரையாற்றி
பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். விவசாயிகள் சங்க தலைவர் கீதநாதன் முன்னிலை வகித்தார். காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம், மதிமுக மாநில அவைத் தலைவர் செல்வராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், திமுக விவசாய அணி தலைவர் குலசேகரன், அகில இந்திய விவசாய சங்க தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். மேலும் இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள், 20 டிராக்டர்கள், லோடு கேரியர், 2 சக்கர வாகனங்களோடு பேரணியில் பங்கேற்றனர். இந்த பேரணியானது மறைமலை அடிகள் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், பெரியார் சிலை, சுப்பையா சிலை வழியாக சென்று சுதேசி மில் அருகே நிறைவு பெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாரதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பெண்களுக்கான வன்முறைகள் சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு புதுவை மாநிலத்தில் முதன் முறையாக தோழியர் பாலின மன்றம் எனும் மகளிருக்கான குறை தீர்வு அமைப்புகள் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம், வில்லியனூர் மற்றும் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களின் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தோழியர் பாலின மன்றங்களில் அந்தந்த கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பாலின தோழியர்கள், சமூக மேம்பாட்டு குழு உறுப்பினர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை அதிகாரிகள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோர் அங்கத்தினராக இருந்து பெண்களுக்காக எதிரான வன்முறைகளை ஒழிக்க தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள். இதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் மாதா கோவில் வாயிலில் இருந்து புறப்பட்ட பாலின விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு அழைப்பாளர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை அரசின் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் மற்றும் புதுவை அரசின் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தலைமையேற்று சிறப்புரை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் வாழ்த்துரை வழங்கினார்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சத்யா, உமன்ஸ் டியூட்டி கவுன்சில் அட்வொகேட் சபிதா LLM அவர்கள், மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை அதிகாரி சாந்தலட்சுமி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை மற்றும் விழிப்புணர்வை வழங்கினார்கள். மேலும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயலர் நெடுஞ்செழியன் IAS அவர்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் அருள் ராஜன் IFS அவர்கள் சிறப்புரை வழங்கினார். இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன், வட்டார விரிவாக்க அதிகாரி கார்த்திகேயன் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் திட்ட பணியாளர்கள், பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளின் பணியாளர்கள், நிர்வாகிகள், குழு உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் அரியாங்குப்பம் வட்டாரத்திற்கு உட்பட்ட 40 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற பாலின விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் விழா அரியாங்குப்பம் சாமிக்கண்ணு தனம்மாள் திருமண மகாலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் தை மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், ஊருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.